வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சுரக்காய் சாம்பார். முறையான சுரக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். சுரக்காய் இது மாதிரி மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான சுரக்காயை வாங்கிட்டு வந்து நல்லா அதோட தோலெல்லாம் இது மாதிரி சீவி நம்ம சுரக்காயை எடுத்து வச்சுக்கலாம். சுரக்காவை அதிகமாக நம்ம ஊரில் பயன்படுத்தினதுக்கு காரணம், நம்ம ஊர் ரொம்ப அதிகமாக உஷ்ணமான ஊர். அதனால் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சூடை தணிக்கிறதுக்காக சுரக்காயில் சாம்பார், சுரக்காயில் மோர் குழம்பு, சுரக்காயில் பொரியல், கூட்டு எல்லாமே பண்ணி சாப்பிட்டாங்க. அதனால தான் முன்னோர்கள் சுரக்காயை அதிகமாக பயன்படுத்துவாங்க. சுரக்காயை இது மாதிரி கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி அதை கூட்டுக்குன்னா கொஞ்சம் ரொம்ப பொடியாக இருக்கணும். இது சாம்பாருக்குன்றதுனால கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டுக்கலாம், இல்லாட்டி ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இது மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாம்பாருக்கு 4 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி பச்சை மிளகாலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சரியாக இருக்கும், அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 4 பேத்துக்கு 1 டம்ளர் பருப்பு, நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு. எங்கள் வீட்டில் நான் இதான் அளவு, இது போடுவேன். பருப்பை இது மாதிரி 1 டம்ளர் பருப்பு எடுத்து நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சா உடனே ஒரு மினிமம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே பருப்பு ஈஸியாக வெந்துடும். இதை நீங்கள் குக்கரில் வைக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. நீங்கள் குக்கரில் பருப்பு வச்சு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா இதில் உள்ள வாய்வு தன்மை எல்லாமே அப்படியே அந்த பருப்புலேயே இருக்கும். அப்புறம் மூட்டு வலி, நம்மளுக்கு கை வலி எல்லாமே வரும். நீங்கள் அந்த காலத்தில் பருப்பு எப்படி வேக வச்சு பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணுறது தான் உடம்புக்கும் நல்லது, உடம்பும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம பருப்பை இப்போ வாஷ் பண்ணி வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைங்க. பருப்பு நல்லா சூப்பராக 5 நிமிஷத்தில் மசிஞ்சு வெந்துடும். தண்ணி இது மாதிரி ஒரு பாத்திரத்தில், நம்ம குழம்பு வைக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம், கொதி வர வேணாம், ஆவி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம் எதுக்குன்னா செரிமானத்துக்காக ஜீரகம் சேர்ப்போம். கொத்தமல்லி இலை, பருப்பில் மேக்ஸிமம் யாரும் கொத்தமல்லி இலை போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பருப்பில் கொத்தமல்லி இலை போட்டு பருப்பை இது மாதிரி வேக வச்சு செஞ்சு பாருங்கள். ஐயோ, ஊரே மணக்கும். அப்படி ஒரு வாசனை செமையாக இருக்கும். அந்த கொத்தமல்லி வாசனை, அந்த பருப்போட வாசனை, பூண்டு, ஜீரகம் இது 4மே சேர்ந்துச்சுன்னா அப்படி ஒரு மணமாக இருக்கும். சூப்பரான வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பாத்திரத்தில் நம்ம பருப்பை வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு பருப்பில் உள்ள வாய்வு தன்மை எல்லாம் இந்த ஆவியில் உங்களுக்கு போயிடும். அதை நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா அதோட ஆவி எல்லாம் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு அப்படியே அதில் அடங்கிறதுனால அந்த வாய்வு தன்மை அத்தனையும் நம்மளுக்கு தான் கிடைக்கும். ஈஸியாக சமைக்கிறதா நினச்சிட்டு நம்ம 5 நிமிஷத்தில் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த குக்கர் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் சாதம், பருப்பு இதெல்லாம் குக்கர் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த வாய்வால் எந்த ப்ராப்ளமும் வராது, மூட்டு வலி இந்த ப்ராப்ளம்லாம் வராது. அவ்வளோதான். நல்ல பருப்பு நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிய வெந்துருச்சு. இது மாதிரி நல்லா நீங்கள் பருப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி நைஸாக வெந்தது, இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ சாம்பாருக்கு இந்த அளவுக்கு புளி, ரொம்ப புளி போடக்கூடாது சாம்பாருக்கு. கொஞ்சம் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ்லேயே கொஞ்சம் ஒரு பாதி சைஸ் போடுங்க போதும், அதுக்கு மேலே போட வேணாம். புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதோட வெந்தயம் தாளிக்கிறதுக்கு, வெந்தயம், கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணதை நான் காட்டலை.
இந்த பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குனிங்கன்னா, இந்த ஆனியன் போடுறப்பயே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். இதோட ஒரு 4 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஆனியன் வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இதோட தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறோம். தக்காளி குட்டி குட்டி தக்காளியாக இருந்துச்சு, அதனால் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். ஆனால் சாம்பாருக்கு 2 தக்காளி போதும். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதும். நான் வந்து ரொம்ப பொடி பொடியாக இருந்ததுனால 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் 4 தக்காளி சேர்த்தேன், நீங்களும் சேர்த்தாதீங்க, புளிக்கும். அதனால் 4 இல்லை, நான் ஒரு 5 சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதனால் அப்படி சேர்த்தேன். இது நாட்டு தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சென்னையில் இந்த நாட்டு தக்காளி கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் செமையாக தான் இருக்குது. பரவாயில்ல, சென்னையும் சூப்பராக தான் இருக்குது. இதோட நம்ம நறுக்கி வச்ச சொரக்காயும் சேர்த்துக்கோங்க. சில பேர் சொரக்காயை தனியாக வதக்கிட்டு ஒரு வாணலில் வதக்கிட்டு சேர்ப்பாங்க. அப்படியும் சேர்க்கலாம், இப்படியும் சேர்க்கலாம். ஒன்றும் நீங்கள் தனித்தனியாக தான் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆனியன்லேயே நீங்கள் அந்த ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் சொரக்காயை வதக்குங்க. அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக வதக்கின உடனே நீங்கள் தாளித்து விட்டிங்கன்னா அப்புறம் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். சொரக்காயிலேருந்து தண்ணி வரும், அதனால் சாம்பார் திக்காக இருக்காது, தண்ணியாக கொஞ்சம் தெரியும். புளி நல்லா ஊறிச்சு. புளியை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எப்பயுமே புளி வந்து நம்ம காய்கறி வதக்கின உடனே ஊற்றணும். அந்த புளி நல்லா கொதித்து அதுலேயே நீங்கள் வந்து காய் வெந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் பருப்பு சேர்க்கணும். மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன், வீட்டில் அரைச்சது. சாம்பார் தூள் வந்து வீட்டில் அரைச்சது. இது எப்படி சாம்பார் தூள் எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ போடுறேன். இது வந்து வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டால் சாம்பார் நல்ல வாசனையாக நல்ல மணமாக இருக்கும். சாம்பார் வந்து அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம கரைச்சி வச்ச புளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளியிலையே நீங்கள் வந்து காய்கறி வேகிறப்ப இந்த புளியில் ஒரு நச்சுத்தன்மை இருக்கும். அது வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து இதாயிரும். நீங்கள் சில பேர் ஃபைனலாக புளி ஊற்றுவாங்க, அது மாதிரி ஊற்றக்கூடாது. இந்த காய்கறியில் இந்த மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் இதுலேயே இந்த நல்ல புளி வந்து கொதித்து வந்துடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் பருப்பு சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போது அந்த மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் புளி எல்லாம் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகட்டும். காய்கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு காய்கறி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், பருப்பை ஆட் பண்ணியாச்சு. சாம்பார் நல்லா கொதித்து திக்காக வந்துடும். ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி இலை தூவி சாம்பாரை இறக்க வேண்டியதான். நல்லா பருப்பு மசாலா அந்த புளி காய் எல்லாம் சேர்ந்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆகி நல்லா திக்காக வரும். சாம்பார் வந்து நல்லா திக்காக வரும். வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நாட்டு பாரம்பரியமான சொரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகாதீங்க. சொரக்காய் சாம்பார் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சொரக்காய் சாம்பாரோட இந்த வெண்டைக்காய் பொரியல், சொரக்காய் சாம்பார், சுட சுட சாதம், இதோட அப்பளம். அன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்பளம் இல்லை, வத்தல் இல்லை, அதனால் அப்பளம் வச்சுருக்கேன். எப்பயுமே வத்தல் தான் நாங்கள் சாப்பிடுவோம். இருந்தாலும் அப்பளமும் சூப்பராக இருக்கும்.
சூடான சாதத்தோட இந்த சொரக்காய் சாம்பாரை, அதுவும் மதியான நேரத்தில் நம்ம நல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த சொரக்காய் சாம்பாரை, வெண்டைக்காய் பொரியல், அப்பளம் இதோட சாப்பிட்டு பாருங்கள். இதை விட சொர்க்கம் என்னங்க இருக்குது? உங்கள் ஊரில் நீங்கள் சொரக்காய் சாம்பார் எப்படி யார் யார் செய்வீங்கன்னு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.